சின்ன ரூம்குள்ள ஒரு இறால் பண்ண இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் நண்பா, நீங்க பார்த்துட்டு இருக்க ஃபிஷ் கீப்பர் தமிழ். நான் உங்கள் கேகே. இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபியூச்சர்ல போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இத்தினோண்டு ரூம்குள்ளே ஒரு பண்ணையே வச்சுருக்காரு ஒரு மனுஷன். ஸோ அவரை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நான் காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்க என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் ஷ்ரிம்ப்ஸ், இறால்னோடனே நீங்கள் சாப்பிட்ற இறால் நினச்சிருவீங்க. ஸோ அது கிடையாது, இது வளர்க்குற இறால். ஸோ இதில் என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் இறால் வச்சுருக்காரு அப்படின்றத பற்றியும், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரூமில் எத்தனை டேங்க் இருக்குது, என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்றத பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்துட்டு நிறைய விஷயம் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது உங்களை. லாஸ்ட் வீடியோ போட்டு 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் சந்திக்கிறோம். ஸோ இந்த ரேக்கில் ஃபுல்லாக டேங்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரேக்லலாம் டேங்க்ஸ் இருக்குது, கீழெல்லாம் டேங்க்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைட்லாம் டேங்க் இருக்குது. சில இதெல்லாம் ப்ரீடிங்காக ஆஃப் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இவ்வளோ டேங்க்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? உங்களோட ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஹாபியும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு எப்படி வந்துட்டு உங்களால் முடியுது? இதில் எப்படி அடிக்டிவ் ஆனீங்க அதை சொல்லுங்கள். அடிக்டிவ் பார்த்தா இப்போ வீடியோ நீங்கள் பார்க்க உங்களுக்கே தெரியும். அது ஒவ்வொரு ஷிம்ஸும் வந்து நைட்டு சாப்பிட்றத பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். அது நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஓகே, மாதிரி ஒரு அடிக்டிவான டாபிக். ஓகே, ஒரு டேங்க் ஆரம்பிச்சு நிறைய டேங்க் ஆச்சு. ஓகே, வீடு ஆக கொஞ்சம் பேர் கொடுப்பேன். அப்படி ஷாப்பிங் டெவலப் ஆகிடுச்சு. ஓகே ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ, இது என்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஷ்ரிம்ப்ஸ் இது? இந்த ஷ்ரிம்ப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்டார் டஸ்ட்டு. ஓகே, ஸோ அது பார்த்தீங்கன்னா அது உடம்புல வந்து சின்ன சின்ன ஸ்பாட்ஸாக இருக்கும். ஸ்டார் மாதிரி குட்டி குட்டி டாட்ஸாக இருக்கும் அது உடம்புல. அதனால அது பேர் வந்து பிளாக் ஸ்டார் டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு எக்ஸாட்டிக் வெரைட்டியான ஷ்ரிம்ப்பு. ஸோ கேலக்ஸி ஷ்ரிம்ப்ல வந்து இது வந்து ஒரு வெரைட்டி. இது கேலக்ஸியில் வந்து நிறையா இருக்குது, இது ஒரு வெரைட்டி. இது கேரடினாவா நியோ கேரடினா? கேரடினா ஷ்ரிம்ப்ஸ். ஸோ இதில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மல்டி கலரேஷன் வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கேரடினா ஷ்ரிம்ப்ஸில் மட்டும் தான் வரும். ஓகே, ஸோ சிங்கிள் கலர் மட்டும் தான் வந்து நியோ கேரடினால வரும். ஓகே, இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து கேரடினாக்கு மட்டுமே வர ஒரு அழகு. இருக்குல்ல? ஆமாம். ஸோ இந்த ஷ்ரிம்ப் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வந்து காம்படிஷனில் அவார்ட் வின் பண்ண லைனேஜ் இது. ஓகே, ஸோ இதோட ஆக்சுவல் ப்ரீடர் வந்து கெல்வின் வாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சிங்கப்பூரில், அவர்கிட்ட பேரண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் ப்ரீட் பண்ணுறேன் நான். ஓகே, ஓகே, ஓகே. இந்த ஷ்ரிம்ப் பேர் பார்த்தீங்கன்னா வந்து ரெட் ஸ்டார் டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பிளாக் பார்த்தீங்க இல்லையா, ஸோ அதோட ரெட் வேரியன்ட் இது. ஸோ இதுவும் வந்து சிங்கப்பூர் பிரீடர் கெல்வின் வாங்கோடது. அவர்கிட்ட பேரண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே நான் ப்ரீட் பண்ணுறேன். பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஃபிஷ் போன் பேட்டர்ன் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். அண்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக ஸ்பாட்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுவும் வந்து ஒரு எக்ஸாட்டிக் வெரைட்டி ஷ்ரிம்ப்பு. இது எப்படி ப்ரோ ப்ரீட் பண்ணுறீங்க? நீங்கள் ப்ரீட் பண்ணுறதை பற்றி சொல்கிறீங்க, எப்படி ப்ரீட் பண்ணுவீங்க? சாதாரணமாக வந்துட்டு மேல் ஃபீமேல் விட்டாலே ப்ரீட் ஆகிடுமா, இல்லை வந்துட்டு இதுக்குன்ட்டு தனியாக நீங்கள் ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கணுமா, எப்படி? ஓகே, இது ப்ரீட் பண்ணுறது வந்து கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் வாட்டர் பேராமீட்டர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? ஸோ நான் வாட்டர் பேராமீட்டர் எப்படி மெயின்டைன் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு சப்சிக்வெண்ட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. அது வாட்டர் பேராமீட்டர்ன்றது மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்களேன். அது டெம்பரேச்சரா, பிஹெச்சா என்னன்றது? ஓகே, இந்த கேரடினா ஷ்ரிம்ப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஏர் கண்டிஷன் ரூமில் வைக்கணும், இல்லைனா வந்து சில்லர் வச்சு தான் நீங்கள் வந்து ப்ரீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக 25 டிகிரிஸ்க்கு கம்மியாக இருக்கணும். ஸோ 22 to 25 தான் வந்து ஆப்டான டெம்பரேச்சர் இவங்களுக்கு. ஓகே, அண்ட் அதோட ஜென்ரல் ஹார்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்கணும். ஏன்னா கார்பரேட் ஹார்ட்னஸ் வந்து 0 இருக்கணும், அதாவது வந்து கேஹெச்னு சொல்லுவாங்க. அண்ட் பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5.5 to 6 இருக்கணும். அதுதான் வந்து இதோட கண்டிஷன் ப்ரீட் பண்ணுறதுக்கு. இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஷ்ரிம்ப் பாருங்க, குட்டி இருக்கு. ஸோ இது வந்து டேங்க்லேயே ப்ரீட் ஆகிடுமா ப்ரோ? ஆமாம், இது எல்லாமே வந்து இந்த டேங்க்லேயே ப்ரீட் ஆகும். அதுக்குள்ளே ஒளிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது எல்லாமே வந்து இந்த டேங்க்லேயே ப்ரீட் ஆகுறது. பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஒரு குட்டி ஷ்ரிம்ப் வருது பாருங்க. ஸோ இதெல்லாம் குட்டி தானே அது? ஆமாம், அது எல்லாமே குட்டி ஷ்ரிம்ப்ஸ் தான்.
இன்னொரு டேங்க் காட்டுறேன், அது நீங்கள் இன்னும் நிறைய குட்டி பார்க்கலாம். ஓகே. இந்த டேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆல்கே இருக்குல்ல, ஸோ இந்த ஆல்கே இருக்கிறது தான் இதுக்கு நல்லது இல்லையா? ஆமாம், ஆல்கே தான் உங்களுக்கு ஒரு மெயினான ஸ்டேபிள் ஃபுட்டு. அது தவிர வந்து சப்ளிமெண்ட்ரியாக வந்து ஃபீட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். பட் மெயினானது வந்து ஆல்கே அப்புறம் பயோஃபிலிம், அதுதான் வந்து மெயினான சாப்பாடு. ஓகே. டெம்பரேச்சர் லைட்டிங் இருந்தால் தான் ஆல்கே உருவாகும். ஆமாம். ஸோ இப்போ இந்த கூலான டெம்பரேச்சரில் எப்படி ஆல்கே உருவாகுது? ஆல்கே வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து அதை யூஸ் பண்ணுற சாயிலில் வந்து அமோனியா இருக்கணும். ஓகே. அந்த அமோனியா இருந்துச்சுன்னா, அமோனியா கம்பைன்ட் வித் லைட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆல்கே வரும். அந்த சாயிலில் வந்து இனிஷியலாக அமோனியா இருக்கும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பாக்டீரியா ஸ்டார்ட் அப் பவுடரு, அப்புறம் இதில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த லுபோ பேக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேக்கு, ஸோ இதெல்லாம் போட்டுட்டு இன்னும் ஆல்கே வந்து இன்னும் ஸ்டிமுலேட் பண்ணி விடுவோம். ஓகே. ஸ்டிமுலேட் பண்ணி விட்டோன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோஃபிலிம் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டு ஓகே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக வைப்ரண்டாக ஒயிட் கலரில் இருக்கு. இது என்ன ஷ்ரிம்ப் ப்ரோ? இந்த ஷ்ரிம்ப் பேர் வந்து பிஆர்எல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஆர்எல்னா வந்து பியூர் ரெட் லைன் அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஆனால் பியூர் ரெட் லைன்றீங்க, வெள்ளையா இருக்கு. இல்லை, அது பியூர் ரெட் லைன் தான். ரெட் லைன் தான் நான் சொன்னேன். ஓகே ஓகே சரிங்களா. ஸோ அது பேர் பியூர் ரெட் லைன். இந்த ஷ்ரிம்ப் வந்து கிறிஸ்டல் ரெட்டை விட ஹையஸ்ட் கிரேட் ஷ்ரிம்ப்ஸு. ஓகே. ஸோ இதை வந்து சிஆர்எஸோட கம்பேர் பண்ணுறாங்க. சிஆர்எஸ் கிறிஸ்டல் ரெட் ஷ்ரிம்ப்பு, அது வந்து லோ கிரேட் ஷ்ரிம்ப்பு. ஓகே. பிஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வந்து ஹையர் கிரேட்ஸு. ஓகே. அண்ட் ஏன் அது பிஆர்எல்னு சொல்கிறாங்கன்னா வேற எந்த ஷ்ரிம்போடையும் கிராஸ் ஆகாமல் பியூரா வந்து அந்த ரெட் கலரேஷன் அண்ட் ஒயிட் கலரேஷனுக்காக ப்ரீட் பண்ணதுனால அது பேர் பிஆர்எல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இதுவும் வந்து என்னோட ப்ரீடிங் டேங்க்கு. ஸோ குட்டி என்னோட இந்த டேங்க்ல ப்ரீட் ஆனது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஓகே இங்கே நான் ப்ரீட் பண்ணது தான். ஓகே. நிறைய குட்டி இருக்கு இதில் பார்க்குறது. ஆமாம், இதில் பாதி குட்டி எப்படியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 குட்டி வேற டேங்க் மூவ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமும் இவ்வளோ குட்டி இருக்கு. இது மறுபடியும் ப்ரீட் ஆகி குட்டி போட்டிருக்குன்றீங்க? குட்டி போட்டு, ஆமாம். இல்லை, பாதி குட்டி தான் என்னால் எடுக்க முடிஞ்சு சொல்கிறேன். ஓகே ஓகே. ஆமாம், அது ரொம்ப சின்னதாக இருக்கு. நம்ம வீடியோவில் இவ்வளோ பெருசாக காமிக்கிறோம், பட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ரொம்ப குட்டி தான். ஆக்சுவல் வீடியோ நான் காமிக்கிறேன் எவ்வளோ சின்னதாக இருக்குன்றத. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சூப்பர் மேக்ரோ மோடில் போட்டு எடுத்துகிட்டு இருக்கோம், அதனால வந்துட்டு அவ்வளோ பெருசாக தெரியுது உங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த ஷ்ரிம்ப் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன அரிசி பருக்கு, அதோட பாஸ்மதி ரைஸ் அந்த அந்த சைஸ் இருக்கும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஷ்ரிம்ப்னோடனே வந்துட்டு பெருசாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு அது வேற, இது வேற. இது வந்து அக்வாட்டிக் ஷ்ரிம்ப்ஸ் இல்லையா? ஆமாம். ஸோ இதோட சைஸ் மேக்ஸிமம் என்ன ப்ரோ வளரும்? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர்ஸ் வரும். ஓகே. ஸோ இந்த ஷ்ரிம்ப் எடுத்துக்கலாமா மேக்ஸிமம்னா? ஆமாம், அங்கே ஒரு அடல்ட் சாப்பிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான். ஆமாம், இந்த ஃப்ரெண்ட்ஸில் பார்க்குறீங்களே அதுதான் அதோட மேக்ஸிமம் சைஸ். மேக்ஸிமம் சைஸ். ஆமாம். ஃபீமேல் வந்து எப்பயுமே பெருசாக இருக்கும், மேல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும். ஓகே. நீங்கள் எதெல்லாம் பெருசு பார்க்குறீங்களோ அது எல்லாமே வந்து ஃபீமேல் ஷ்ரிம்ப்ஸ். ஆமாம். இந்த ஷ்ரிம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேல் டாமினண்டா இல்லை ஃபீமேல் டாமினண்டா இருக்குமா? இது இல்லை, டாமினன்ட்னு எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே வந்து ஈக்குவலி எல்லாமே சேம் தான். இல்லை ப்ரோ, இப்போ நம்ம ஃபிஷ்ஷஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாலி எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து அந்த மெயில் ஃபிஷ் தான் வந்து ஃபீமேலை தொட்டு இது பண்ணோம். ஆமாம். ஹனி பீஸ் எடுத்துக்கிட்டோன்னா வந்துட்டு ஃபீமேல் தான் எல்லாத்துலேயும் அதே மாதிரி தான் வந்து டாமினண்ட்டாக இருக்கும். இதுலேயும் அது மாதிரி தான் இல்லையா? ஆனால் இது வந்து சைஸ் வந்து பெருசாக இருக்கு இல்லையா, அதனால கேட்டேன் நான். இல்லை, மேல் தான் வந்து எப்பயுமே டாமினண்ட்டாக இருக்கும். இந்த மேக்ரோ மோடில் பார்க்கும்போது அது என்னவோ பொம்மையா இல்லை நிஜமாவே ஷ்ரிம்ஸா அப்படின்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கு. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இதை பார்க்கறதுக்கு. ப்ரோ இது சொல்லுங்க ப்ரோ, இது மேலே பார்த்தோமே அந்த ஷ்ரிம்ப் மாதிரியே இருக்கு, ஆனால் இதில் வந்துட்டு ரெட் அதிகமாக இருக்கு, ஒயிட் கம்மியாக இருக்கு. ஸோ இது என்ன ப்ரீட் ஆஃப் ஷ்ரிம்ப் ப்ரோ? இது இந்த ஷ்ரிம்ப் பேர் பார்த்தீங்கன்னா ரெட் ஃபேன்சி டைகர். ஓகே. ஸோ நீங்கள் மேலே பார்த்தது பிஆர்எல். பிஆர்எலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா இது உடம்புல வந்து அந்த டைகர் மாதிரி வரி வரியாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ வரி வரியாக இருக்கிறதுனால இது பேர் வந்து டைகர்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து ஃபேன்சி டைகர். ஓகே. இதுலேயே வந்து பிளாக்கும் இருக்குது. பிளாக் என்கிட்ட கிடையாது. ஓகே. வெறும் ரெட் மட்டும் தான் மக்கள் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ப்ரீடிங் பண்ணுறதுக்காக இது போட் பண்ணியிருக்கேன். இது ஏதோ வெரைட்டி சொன்னீங்க இல்லைங்களா, அந்த கேலக்சியில் வராது அப்படின்ட்டு, அது என்ன இது?
ஸோ கேடினால வந்து பார்த்தீங்கன்னா கிங்காங் வெரைட்டி, அப்புறமா கிறிஸ்டல் ஷ்ரிம்ப்பு, அப்புறம் ஃபேன்சி டைகர், கேலக்ஸி இந்த மாதிரி வந்து பிரிப்பாங்க. ஓகே. ஸோ கிங்காங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூவில் பார்த்தோம் இல்லையா, ப்ளூ போல்ட்டு. ஓகே. ஸோ அது அதே மாதிரி வந்து பிளாக் அதெல்லாம் வருது, பிளாக் கலரேஷன், எல்லோ கலரேஷன்லாம் வருது. ஓகே. ஸோ அது வந்து செப்பரேட்டு. ஓகே. அப்புறம் ஃபேன்சி டைகரில் வந்து பிளாக் ஃபேன்சி டைகர், ரெட் ஃபேன்சி டைகர்னு சொல்லிட்டு 2 வரும். ஓகே. சரிங்களா. அப்புறம் கேலக்ஸியில் வந்து கேலக்ஸி ஸ்டார் டஸ்ட், போவா, அப்புறம் கேலக்ஸி டைகர் அந்த மாதிரி சொல்லிட்டு சில வேரியன்ட்ஸ்லாம் உண்டு. ஓகே. உண்டு. இது வந்து ரெட் ஃபேன்சி டைகர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா. ஓகே. 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 ஸோ ஒயிட் கலராக இருக்கும். சில ஸ்ட்ரிம்ஸ்க்கு வந்து ஒயிட் நிறையா இருக்கும், சில ஸ்ட்ரிம்ஸ்க்கு ரெட்டு நிறையா இருக்கும். ஸோ அது ஒவ்வொருத்தரோட ப்ரிஃபரன்ஸு. நீங்கள் பின்னாடி அந்த டியூப் மேலே போது பாருங்கள், அது வந்து ரெட்டு நிறையா இருக்குது பாருங்கள். ஆமாம், ரெட்டு நிறையா இருக்குது. அது கீழே இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா இருக்குது. ஆமாம். ஸோ அது ஒவ்வொருத்தரோட இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து ஃபுல் ரெட். ஆமாம், ரெட் வந்து நிறையா இருக்குது. ஸோ அது ஒவ்வொருத்தரோட ப்ரிஃபரன்ஸ் அது. ஸோ இது வந்து ப்ரீட் ஆகிறத பொறுத்து இல்லையா, ப்ரீட் அந்த லைனேஜை பொறுத்து. ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. எனக்கு வந்து இந்த ஷ்ரிம்பில் லைட்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஏன்னா நான் வீட்டில் வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ரீட் தானே இது, நீங்கள் தான் கொடுத்தீங்க எனக்கு. இந்த ஷ்ரிம்ப் பேர் சூப்பர் ப்ளூ நியோகேடினா. இது வந்து பார்த்திங்கன்னா பிளடி மேரி ரெட் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி வந்து இது வந்து ப்ளூ வெரைட்டி. இது எல்லாமே வந்து பிக்னர் வெரைட்டி ஷ்ரிம்ப்ஸு, யாருனாலும் ஈஸியாக வளர்க்கலாம். அண்ட் இது நீங்கள் ஈஸியாகவே ட்ரை பண்ணலாம். ஸோ இதோட வாட்டர் பேராமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிடிஎஸ் வந்து ரஃபாக 250 to 300 இருந்தால் போதும். ஸோ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு. டெம்பரேச்சர் வந்து 27 degrees இருந்துச்சுன்னா ஆப்டாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஐ திங்க் இந்த ப்ரீடும் வந்துட்டு எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா இதுவும் நான் வளர்த்துருக்கேன். ஸோ இதுவும் நியோகேடினா வெரைட்டி தானே ப்ரோ இதுவும்? இந்த வெரைட்டி பேர் பிளடி மேரி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து ஒரு நியோகேடினா வெரைட்டி. பாடி வந்து ஃபுல் ரெட்டாக இருக்கும். அதோட ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஷ்ரிம்ப் இது வெரைட்டி இது. அண்ட் இது வந்து ஒரு ஈஸியான ஒரு பிக்னர் வெரைட்டி ஷ்ரிம்ப்ஸு. நீங்கள் ப்ளூ பார்த்துருப்பீங்க, ஸோ ப்ளூ மாதிரியே தான் இது வந்து ரெட் வேரியண்ட்டு. பார்க்கறதுக்கு எல்லோயிஷாக இருக்குது. இது என்ன மாதிரியான ஷ்ரிம்ப் ப்ரோ இது? இந்த வெரைட்டி பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் பேக் எல்லோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது முதுகில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டை தூவி விட்ட மாதிரி ஒரு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு லைன்னு. ஸோ அதனால் அது பேர் வந்து கோல்டன் பேக் எல்லோ. இதுவும் வந்து ஒரு நியோகேடினா வெரைட்டி தான். அண்ட் மற்ற நியோகேடினா வெரைட்டி மாதிரி இதுவும் ஈஸியான வெரைட்டி தான். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெட்டும் ப்ளூ விட கொஞ்சம் பெருசாக வளரக்கூடிய வெரைட்டி இது. மற்றபடி பேராமீட்டர்ஸ் எல்லாமே சேம் தான். ப்ரோ இந்த ஷ்ரிம்ப் என்ன ஷ்ரிம்ப் ப்ரோ? ஒன்று ரெண்டு எல்லாம் ஒளிஞ்சிட்ருக்கு. ஸோ இது ஏன் இப்படி ஒளிஞ்சிட்ருக்கு, எதனால் இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குது, அது கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. இந்த வெரைட்டி பேர் சுலவேசி ஷ்ரிம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா வந்து இந்தோனேஷியாவில் சுலவேசி அப்படின்னு ஒரு தீவில் ஒரு சில லேக்ஸ் இருக்குது. அந்த லேக்லேருந்து கிடைக்கிற ஷ்ரிம்ப்ஸ் இது எல்லாமே. இது வந்து இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா பிகினர் ஷ்ரிம்ப் கிடையாது, கொஞ்சம் டஃப்பான வெரைட்டி. அண்ட் ஈஸிலி வந்து வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம் இந்த ஷ்ரிம்ப்ஸு. இது கூட வாட்டர் பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து 27 degrees இருக்கலாம். சரிங்களா. ஸோ பிஹெச் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் அந்த வெரைட்டி ஷ்ரிம்ப்ஸ்க்கு எல்லாமே. அண்ட் 7.5லேருந்து 8.5 கிட்டே இருக்கணும் பிஹெச். அண்ட் ஜிஹெச் வந்து பார்த்திங்கன்னா 5 to 6 வரைக்கும் இருக்கலாம். அண்ட் கேஹெச் வந்து 4 இருக்கிறது பெட்டர் இந்த ஷ்ரிம்ப்ஸ்க்கு எல்லாத்துக்கும். இந்த ஷ்ரிம்ப்ஸ் வந்து அதிகபட்சமாக மறைஞ்சு வாழ்கிற தன்மை கூடியது. பாறைங்கள் அதனால் வந்து கொஞ்சம் வச்சோன்னா அதுக்குள்ளே மறைஞ்சு வாழும். அண்ட் இந்த ஷ்ரிம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டு வந்து திடீர்னு லைட் போட்டால் செத்து போகும், கண்ணாடியை தட்டினீங்கன்னா அந்த ஷாக்கில் செத்து போகும். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப சென்சிட்டிவான வெரைட்டி. அண்ட் கண்டிப்பாக இது வந்து பிக்னஸ் ட்ரை பண்ணாதீங்க. ஆஃப்கோர்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு ஷ்ரிம்ப்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிடுச்சுன்னா நெக்ஸ்ட் கட்டத்துக்கு இது நீங்கள் போகும்போது இந்த வெரைட்டி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஒரு சில வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெரைட்டி பேர் வந்து ஒயிட் சாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இருக்கிறதுல வந்து ஈஸியான வெரைட்டி ஷ்ரிம்ப்பு. அது தவிர வந்து எல்லோ சீக்ஸு, அப்புறம் பிங்க் பாக்ஸர், இன்னும் சில வெரைட்டிஸ்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஒயிட் சாக்ஸ் கிட்ட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மற்ற வெரைட்டி நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த சின்ன ஸ்பேஸில் இப்படி ஒரு ஃபார்மிங் பண்ண முடியுன்ற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது?
சில ஃபார்ம்ஸ்லாம் போயிட்டு சிங்கப்பூர் போய் விசிட் பண்ணியிருக்கேன். ஓகே. விசிட் பண்ணதெல்லாம் அங்கேருந்து கிடைச்ச ஐடியா வச்சு தான் வந்து இந்த மாதிரி நம்மளாலையும் பண்ண முடியும். ஓகே. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சின்ன ரூம்லாம் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஓகே. அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெப்ளிகேட் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே. மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இதில் வந்து தண்ணி மட்டும் எடுத்து விட்டால் போதும். ஓகே. ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் மேலே இருக்கிற டேங்க்லேருந்து இங்கே ஃபுல்லாக அந்த டியூப் வழியாக நிறைஞ்சிடும். ஓகே. நிறைஞ்சிட்டு உள்ளே இருக்கிற ஒரு வால்வ் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் வால்வ் இருக்கு இல்லையா? ஆமாம். அந்த லெவல் வந்த வரைக்கும் தான் உங்களுக்கு தண்ணி வரும். ஓவர்ஃப்ளோ ஆகிடும் போகாது. ஓகே. ஓகே. அண்ட் ஈஸி தான் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது. ஆக்சுவலாக நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹைடெக் அக்வேரியம்னே சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு நீங்கள் நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. உள்ளே இருக்க அந்த வால்விங் மெத்தட்லேருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான உள்ளே கொடுத்துருக்க ஃபில்ட்ரேஷனு, அதுக்கு பின்னாடி கொடுத்துருக்க செட்டப்பு, ஸோ பிளான்டேஷன் பின்னாடி தனியாக வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் டேங்க்கு கொஞ்சம் தனியாக வச்சுருக்கீங்க. ஸோ நிறைய விஷயம் வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. இது எல்லாமே அந்த இன்ஸ்பிரேஷன் தானே? எனக்கு அங்கே இருக்கிற ப்ரீடர்ஸ் சொல்லி கொடுத்த மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து இந்த மாதிரி எம்டியாக இருந்துச்சுன்னா ட்ரீட் பண்ணுறது எல்லாமே ஈஸி. ஓகே. ஓகே. இந்த டேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாயில் ரொம்ப முக்கியம். சாயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோம். ஓகே. ஓகே. 5.5 மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து இந்த கேடினா ரெசிபியோட மெயினான சக்ஸஸ்க்கான ரீசன். ஓகே. அதனால தான் வந்து இந்த சாயில் பேக்டீரியா க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக எதுவுமே எம்டி ஆகும். ஓகே. இப்போ அது பின்னாடி இருக்கிறத க்ளீன் பண்ண வேண்டியது அவசியம் இல்லைங்களா? தேவையில்லை. இதுல வந்து புதுசா ஒரு செட் பண்ணிருக்கேன். அடியில பார்த்தீங்கன்னா இந்த ப்ளம் பண்ணிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல டியூப் ஓப்பன் பண்ணேன்னா பைப் வழியா தண்ணி ஃபுல்லாவே வந்துடும். ஓகே. அந்த அந்த யூடியூப் உள்ள இருக்க அழுக்கு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இந்த பைப் வழியா வர மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஓகே. வெளியே வந்தோம். ஓகே. அந்த மாதிரி இந்த லெவல் இந்த மாதிரி ஒரு சில டேங்க்ஸ் மட்டும் இனிஷியலாக இது பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்படி தான் ஈஸியாக இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. இந்த தண்ணி வந்து எடுத்துக்கிட்டா போதும். ஓகே. தண்ணி வந்து மேலே இருக்கிற டேங்க்ஸ்லேருந்து மேலே அவங்க இருக்கிற ஆரோ வாட்டர் டேங்க். ஓகே. ஓகே. டேங்க் வந்து எல்லா டேங்க்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே. ஓகே. ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும் ஃபுல்லாக. ஓகே. ஒரு டேங்காக மெயின்டைன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. மெயின்டைன் பண்ண அவசியம் இல்லை. ஓகே. ஆனதுக்கப்புறமா அந்த தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சதுக்கப்புறமா அந்த ஜிஹெச் இருக்கு ஜென்ரல் ஹார்ட்னஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். ஓகே. லிக்விட் மட்டும் எவ்வளோ தெரியும் அந்த ஜென்ரல் ஹார்ட்னஸ் வந்து 4 வராத இருக்கு ஊற்றிங்கன்னா போதும். ஓகே. ஓகே. ப்ரோ நீங்கள் என்ன மாதிரியான ஃபீட்லாம் போடுறீங்க ப்ரோ? அதை பற்றி சொன்னீங்கன்னா கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே. நான் டேங்க் செட் பண்ணும்போது இந்த பாக்டீரியா பவுடர் யூஸ் பண்ணுவேன். ஓகே. KWH பாக்டீரியா பவுடர். ஓகே. பாக்டீரியா பவுடர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக டேங்க் சைக்கிள் பண்ணுறதுக்கும் சைடில் வந்து ஆல்கே இருக்குது பார்த்தீங்கன்னா. ஆமாம். இந்த ஆல்கே வந்து ஃபுல்லாக க்ரோ ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணணும். ஓகே. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த பாக்டீரியா பவுடர் இது யூஸ் பண்ணுவேன். ஓகே. அதே மாதிரி வந்து எல்லா டேங்க்லேயும் வந்து இந்த பேக் யூஸ் பண்ணுவேன். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான லுகோ பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்டீரியா பேக். ஓகே. இந்த பேக்ல எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஸ் வந்து அது சாப்பிடும். ஓகே. சாப்பிட்டோம் அண்ட் டேங்க் ஃபுல்லாக வந்து இந்த பாக்டீரியா அந்த பேக்லேருந்து பரவி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பயோஃபிலிம் ஃபுல்லாக கிரியேட் ஆகும். ஓகே. அது பார்த்தீங்கன்னா குட்டி ஸ்டூடெண்ட்ஸோட சர்வைவல் பர்பஸ்க்காக ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகும். ஓகே. ஓகே. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த பேக் வந்து ஒன்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் 2 months எடுக்கவே தேவையில்லை. ஓகே. ஸோ குட்டி வந்து பார்த்தீங்கன்னா அது பிறந்த உடனே வந்து நகர முடியாது, ரொம்பலாம் சுத்தாது. ஓகே. ஒரே இடத்துல தான் ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சாப்பாடு வந்து சுத்தமாக இல்லாமல் இருந்துச்சுன்னா பெரிய சிப்ஸ் மாதிரி தேடி தேடி சாப்பிடாது. ஓகே. ஸோ தேடி சாப்பிடாத போது ரெடிலி அவைலபிளாக இருக்கணும். அந்த பர்பஸ்க்காக தான் இந்த பேக். ஓகே. அதுலேருந்து வர பாக்டீரியா சாப்பிட்ரும். ஆமாம். பாக்டீரியா அண்ட் பயோஃபிலிம் இருக்கு இல்லையா? பயோஃபிலிம் வந்து டேங்க் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஓகே. அதனால் அது சாப்பிட்டுச்சுன்னா வந்து உங்களுக்கு குட்டி சர்வைவல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் வந்து இந்த பேக் யூஸ் பண்ணுறேன். ஓகே. இது தவிர வந்து ஷ்ரிம்ப் ஃபுட் இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் அந்த ஃபுட்டு. ஓகே. இந்த ஃபுட்டு வந்து எவ்ரி நைட்டு இந்த அளவு போட்டால் போதும். ஓகே. சரிங்களா? ஒரு 15-20 ஷ்ரிம்ப் சாப்பிடும். ஆமாம். ஓகே. ஸோ இந்த ஃபுட்டு வந்து போடுவேன். ஓகே. ஃபீடிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரபிளி நைட்டு மட்டும். ஓகே. ஒரு தடவை ஃபீட் பண்ணால் போதும். ஓகே. ஒரு நாள் ஃபீட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. நைட்டு கொஞ்சம் ஃபீட் பண்ணால் போதும். ஓகே. நைட்டு மட்டும் தான் அது ஆக்டிவாக இருக்கும் இல்லையா? அது மோஸ்ட்லி நைட்டு தான் ஆக்டிவாக இருக்கும். ஓகே. 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 சூப்பர் ப்ரோ. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் போன வாட்டி வந்ததுக்கும் இந்த வாட்டி வந்ததுக்கும் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் டேங்க் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் ஒரு ஹாபி மேட்னஸ் இருக்க முடியுமா அப்படின்றத பார்க்கும்போது
நிஜமாகவே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, சூப்பராக இருந்தது. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நானும் ப்ரோவும் வந்து காமிச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ப்ரோ, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சப்போஸ் இந்த மாதிரி ஷ்ரிம்ப் வாங்கி வளர்க்குறாங்க, ஒரு பிகினராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க, அதை சொல்லுங்கள் ப்ரோ. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு கேட்டினாலே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. நியோ கடையில ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை உங்களால் வந்து சில்லர் வைக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேட்டினா தாராளமாக வளர்க்கலாம். கேட்டினாவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். ஓகே ஓகே. என்னன்னா அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். ஓகே. ஏசி ரூமில் வைக்க முடியும், இல்லை தனியாக வந்து சில்லர் இருக்குது, அப்படி சில்லர் அதை வாங்கி யூஸ் பண்ண முடியல, நீங்கள் கேட்டினாலே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. அண்ட் என்னோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஓகே. அதாவது கைடன்ஸ் சொல்கிறீங்க, சேல்ஸும் பண்ணுறீங்களா இது? ஆமாம். நான் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா என்கிட்ட ப்ரீடான குட்டி மட்டும் நான் சேல்ஸ் பண்ணுவேன். ஓகே. கிடையாது, இந்த ப்ரீடானது மட்டும் நான் சேல்ஸ் பண்ணுறீங்க. ஸோ உங்களை கான்டாக்ட் பண்ணால் சேல்ஸ் அதுக்கான கைடன்ஸ் நீங்கள் சொல்லுவீங்க. என்ன ப்ரீடு இருக்குது அதுக்கான கேட்லாக் கொடுத்துருவீங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் வந்துட்டு என்ன மாதிரியான ப்ரீடு உங்கள்கிட்ட அவைலபிள் இருக்குது, என்ன குவாலிட்டி, என்ன சைஸ் இருக்குன்றத சொல்லிடுவீங்க. ப்ரைஸ் எல்லாம் அதில் சொல்லிடுவீங்க. ஸோ யாராவது வந்துட்டு உங்களுக்கு ஷ்ரிம்ப் வேணும்னா வந்துட்டு அவருக்கு வாட்ஸ்அப் நம்பர் நான் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வீடியோலையும் போடுறேன். ஸோ வேணும்னா வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக அவரை கான்டாக்ட் பண்ணலாம். நல்ல குவாலிட்டியான ப்ரீடு நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்ல. அதனால தான் வந்துட்டு தேடி வந்து இவ்வளோ தூரம் வந்து எடுக்கிறேன். ஆக்சுவலாக என்னோடய வீடு டிஸ்டன்ஸ் வேறு, இவரோட வீடு டிஸ்டன்ஸ் வேறு. அவருக்கு எப்படி அந்த ஒரு ஹாபி மேட்னஸோ எனக்கும் அந்த ஹாபி மேட்னஸ், எனக்குமே வந்து ஷ்ரிம்ப் ரொம்ப பிடிக்கும். அதாவது வந்துட்டு என்னோடய பிளேஸில் இருக்க சிச்சுவேஷனால் வளர்க்க முடியல. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து சொன்னார், ஸோ நீங்கள் நியோ கேரட்டினா வெரைட்டி வளங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் இவரோட இன்ஸ்பிரேஷனில் நான் வீட்டில் ஒரு டேங்க் செட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக அந்த ஷ்ரிம்ஸை பார்த்துருப்பீங்க. ஸோ இவர் தான் அதுக்கான இன்ஸ்பிரேஷன். ஸோ ப்ரோ செம்ம சூப்பராக இருக்குது ப்ரோ. பார்த்ததுலேயே வந்துட்டு ஏதோ ஒரு ஜங்கிள்குள்ளே வந்த மாதிரி இருந்தது, ஷ்ரிம்போட ஜங்கிள்குள்ளே வந்த மாதிரி இருந்தது. இந்த ஃபார்மிங் ஐடியாவும் எனக்கு ரொம்ப புதுசாகவும் யூனிக்காகவும் இருந்தது. ரொம்ப சூப்பர் ப்ரோ.